ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பிரட்டு கறியும் பருப்பும் வச்சு நான் பருப்பு வச்சது வீடியோ எடுக்கல, மற்ற ரெண்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். வாங்க பிடிச்சேன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக முதல் அடுப்பை மூட்டுறேன். இப்போ அதில் பாத்திரம் மண்டை வைக்கிறேன். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்குரிய பாத்திரம் மண்டை வச்சு அதில் ஈரம் காய விடுவோம். இப்போ பாத்திரத்தில் ஈரம் காஞ்சிட்டுது. நீங்கள் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கொள்கிறேன். 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்குள்ள கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மேசக்கரண்டி கடுகு சேர்த்துருந்தேன் நான். அடுத்ததாக கடுகு வடித்து பறந்த நேரத்தில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்ளலாம். கையளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்கிறேன். பொட்டுக்கடலை கடிவடை டேஸ்ட்டாக இருக்கும் என்பதற்காக சேர்த்துக்கொள்கிறேன். விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி விட்டுடலாம். உங்களோட பொட்டுக்கடலை இல்லைன்னா கச்சான் கஜு ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பொட்டுக்கடலையும் பொரிவட்டுட்டது. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்ததாக வெங்காயம் உருளை வதங்கிட்டுது. இப்போ கருவேப்பிலை 2 நட்டு கருவேப்பிலை எடுத்து உதிர்த்து வச்சுக்கேன். அதை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள அடுத்த ஒரு பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இதில் நான் ஒரு கேரட் ஒன்று எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இந்த இதுகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். மற்றது இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துக்கொள்கிறேன் சுவைக்காக. தேங்காய் பூ கடிவிட சுவையாக இருக்கும் என்பதற்காக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வறுபட்டுட்டு தேங்காய்க்கும் நல்ல வாசனை ஒன்று வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் முதல் பால் தான் சேர்க்குறேன். நான் 3/4 கப் பால் சேர்க்குறேன். இப்போ இந்த தேங்காய் பால் கொதிக்கட்டும். நான் தேங்காய் பால் சாதத்துக்கு ஏற்கனவே சோறு பானையில் காய்ச்சி வச்சுருக்கிறேன். பாருங்க, சோறு காய்ச்சக்குள்ளேயே நாங்கள் இப்போ எண்ணெயும் விட்டு குழையாமரத்துக்காண்டி இப்போ எண்ணெயும் விட்டு உப்பும் போட்டு தான் காய்ச்சி வச்சுருக்கோம் சோறு. நீங்கள் நெய் இருந்தால் நெய் விடலாம். நெய் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் என்கிட்ட இல்லாதபடியாக எண்ணெய் விட்டுறேன். நான் சம்பா அரிசியில் தான் சோறு காய்ச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்தால் பார்க்குறதுக்கு இன்னும் வடிவாக இருக்கும். நான் என்கிட்ட அது இல்லாத சம்பா அரிசி இருந்தால் அது நானே செய்வாங்க. பாருங்க, அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வருது. எண்ணெய் விட்டபடியாக தான் அப்படி குழையாமல் உதிரி உதிரியாக வருது. இப்போ எனக்கு தேங்காய் பாலெல்லாம் கொதித்து வற்றி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் காய்ச்சி வச்சுருக்க சோறை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சோறு சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்கள், எனக்கு அப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு சோறு. இப்போ இதெல்லாம் மடியாக கலந்து விடுவோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதில் நல்ல வாசனையாகவும் இருக்குது. நடுக ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். அதை விட இப்படி விதமாக நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு செஞ்சால் சின்ன பிள்ளைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களும் ஒரு வித்தியாசமான மாற்றமான உணவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு அடுப்பில் சோறு அடி பிடிக்குமென்னு தோணிச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப சூடு காட்டினீங்கன்னா ஓகே. தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பிரட்டை ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ அடுப்பை முட்டுறேன். ஆமாம் மேடம். இப்போ இதில் பாத்திரம் வைக்கிறேன். பாத்திரம் இந்த ஈரம் காயட்டும். இப்போ கறிக்கு தாளிக்கிறது என்னால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நிறைய எண்ணெய் விட்டால் எண்ணெயாக இருக்கும். அதனால் நான் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு அறிட்டு இப்போ நான் காத்தைக்கரண்டி கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது பிரிஞ்சியில சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சிலேயே 2 பிச்சுட்டு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வாசனைக்காண்டியும் சுவைக்காண்டியும் கொஞ்சம் கருவா 5-6 கிராம்பு ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுன்னா சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கொள்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவேன். அடுத்ததாக 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அவிய வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். தோல் வச்சு சிரிஞ்சு வட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கும் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாக்கள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கிளக்கி விட்டுருக்குது, கொஞ்சம் வதங்கட்டும். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது கறிக்கு தேவையான அளவு முதல் பால் சேர்த்துக்கொள்ளலாம். ஏனென்னா எனக்கு ஏற்கனவே உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது. இப்போ தூள் அவிஞ்சா சரி, ஆகவே இதெல்லாம் பால் சேர்த்துக்கலாம். கறி கொஞ்சம் திரட்ட கறியாக இருந்தால் தான் சுவையாக இருக்கும். அதை கணக்கப்பாலும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. தூளோட சேர்ந்து அவியட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். ஆயிட்டு இப்போ இடத்துல பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் இப்போ இறைச்சி சிறக்கு தூள் சேர்ப்போம். கொஞ்சம் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்காக இப்போ இதை இருக்க கலந்து விடுவோம். இப்போ எங்களுக்கு சுவையான உருளைக்கிழங்கு பிரட்டை கறி தயாராகிட்டு இப்போ இதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். இப்போ தேங்காய் பால் சாதம் சேர்க்கிறேன். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இதுக்கு உருளைக்கிழங்கு பிரட்டை கறி வச்சுனாங்க, அதையும் இதில் போடுவோம்.
மற்றது வந்து பருப்பு வச்சேன். பருப்பு வந்து தனியாக பருப்பு வைக்காமல் முருக்கமில்லை கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். ஏன்னா தனியாக முருக்கமில்லை வச்சா அந்த எங்களை சின்ன பிள்ளைகள் சாப்பிடவே இப்படி பருப்போட சேர்த்தான்னு சொன்னால் அவைக்கு தெரியாது சேர்த்தாண்டு. ஆனால் எங்களுக்கு அயன் சத்து சேர்ந்ததாம் போயிடும், பருப்பு சாப்பிடலாம் போயிடும். அதில் முருக்கமில்லை சேர்த்து தான் பருப்பு கறி வச்சுனேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.